வெல்கம் டு கோபி சோஷியல் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா டே நம்பர் 3. ஓகேவா, 12th பிசிக்ஸ்ல நம்ம சென்டம் பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த பேட்ச்ல 3வது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு 3 நாள் வந்தாச்சு. ஓகேவா, இதை பத்தி உங்களுக்கு தெரியும்னா கீழே லிங்க் தரேன், அது மறக்காம போய் பாருங்க. அந்த பேட்ச் ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு டே நம்பர் 1 டே நம்பர் 2 வீடியோ பாருங்க. டே நம்பர் 3 ஓகேவா. நீங்க நம்ம இந்த இயர் சொல்றேன், இந்த இயர் பேட்ச் வந்து என்னோட சேர்ந்து நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா நீங்க எப்படி, அதாவது ஓரளவு படிக்கிறீங்க, நல்லா படிப்பீங்க, ஆவரேஜா படிப்பீங்க, யாரா இருந்தாலும் சரி நீங்க 100 மார்க் என்னோட டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா, நான் சொல்ற மட்டும் நல்லா படிச்சீங்கன்னா நீங்க 100 மார்க் எடுக்கலாம். 70க்கு 70 பிசிக்ஸ்ல உங்களால் எடுக்க முடியும். அதுக்கு நான் கேரண்டி. அதுக்கு நீங்க நான் சொல்றது எல்லாமே நீங்க படிக்கணும். ஓகேவா, ரொம்ப ஈஸி. சரி, இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வந்து பெல் ஐக்கான் இருக்கும், செலக்ட் பண்ணிட்டு ஆல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அழகா வரும். ஓகேவா, நீங்க போய் பார்க்கணும் அவசியம் இல்லை, நோட்டிஃபிகேஷன் வந்தால் நீங்க பார்த்துடலாம். சரிங்களா, நம்ம வீடியோ எப்பவுமே ஷார்ப்பா 5 மணிக்கு வீடியோ வந்துடும். இன்னைக்கு 5 மணிக்கு வந்திருக்கும். எல்லா வீடியோ 5 மணிக்கு தான் போட்டுட்டு இருக்கேன். ஷார்ப்பா நீங்க 5 மணிக்கு வந்துருங்க, பாருங்க. ஓகேவா, சரி. இதுல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஈஸியான டாபிக் எல்லாம் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருப்போம், இன்ட்ரோடக்ஷன் பார்த்திருப்போம், நேற்று கூலும் லா பார்த்திருப்போம், சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் பார்த்தாச்சு. இன்னைக்கு பார்க்க போறது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரிங்களா, என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஃபர்ஸ்ட் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு தெரியும்ல. நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பேன், அது பார்த்து நீங்க கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இங்கே பாருங்க, ஃபாரடே தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார் கான்செப்டை. இந்த 1 மார்க் கூட கேட்கலாம். ஃபாரடே தான் என்ன பண்ணாரு, இன்ட்ரடியூஸ் கான்செப்ட் ஆஃப் ஃபீல்டு. ஓகேவா, மற்றபடி இது தேவையில்லைங்க, இதெல்லாம் சும்மா கதை. இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துடலாம், டெஃபினேஷன் படிச்சிடலாம். இங்கே பாருங்க, இதான் டெஃபினேஷன். இது உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இது எழுதினா தான் 2 மார்க் போடுவாங்க. ஓகேவா, இதோட சிம்பிளா எனக்கு சொல்லுங்க சார் அப்படி கேட்டீங்கன்னா, இட் இஸ்லேருந்து ஆரம்பிக்கிறதுல இதுலேருந்து நீங்க இதுவரை எழுதினா கூட உங்களுக்கு மார்க் வந்துடும், ஃபுல் மார்க். சரிங்களா, அதாவது இட் இஸ் டிஃபைன்ட் அ ஃபோர்ஸ் தட் வுட் பி எக்ஸ்பீரியன்ஸ் பை யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். ஒன்றுமே இல்லைங்க, அதாவது ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர்னா டிவைட்னு அர்த்தம். சரியா, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ ஒரு சார்ஜ் இருக்கு, அது Q. அதுதான் என்னதான் எலக்ட்ரிக் ஃபீல்டா, இவ்வளவுதான். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டானது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியர் பர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் கால்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இங்க பாருங்க, இந்த ஈக்குவேஷன் இருக்கா, இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்து நான் சொல்லி தரேன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம இது போயிடலாம், சால்வ் பண்ற போய் பார்ப்போம். சரி, இங்க சால்வ் பண்ணி காட்டுறேன். என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன பார்த்தோம், ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியர் பர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் Qன்னு எடுத்தாச்சு. உங்களுக்கு தெரியும்ல, நேற்று பார்த்தோம் என்ன பார்த்தோம், கூலும் லாக்கு F is equal to 1/4 pi epsilon naught. சரி, எனக்கு அதெல்லாம் சொல்லுங்க. ஓகே, அப்போ F is equal to K Q1 Q2 by R square. இது நமக்கு தெரியும். அப்போ F is equal to K க்கு என்ன போடலாம், 1/4 pi epsilon naught. நான் இங்கே Q ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன், ஏன்னா இங்கே டிவைட் Q இருக்குல்ல, கேன்சல் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். Q ஸ்கொயர் எடுத்துக்கலாம், டிவைட் பை R ஸ்கொயர். இப்போ இந்த ஈக்குவேஷனை எங்கே போய் சால்வ் பண்ண போகிறோம், இங்கே போய் சால்வ் பண்ண போகிறோங்க, இங்கே சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா, அப்போ இஸ் ஈக்குவல் டு எஃப்க்கு பதில் என்ன போடலாம், 1/4 பை எப்சிலன் நாட் Q ஸ்கொயரு பை ஆர் ஸ்கொயரு. டிவைடில் என்ன இருக்குது, Qவா, இந்த Qக்கும் ஒரு Q கேன்சல் ஆகுமா, பேலன்ஸ் என்ன வரும், இஸ் ஈக்குவல் டு 1/4 பை எப்சிலன் நாட் வந்துடுமா. நல்லா பாருங்கள், தெளிவாக பாருங்கள், இங்கே Q டிவைட் பை ஆர் ஸ்கொயர் வந்துருச்சா. அதாவது கூலும் லாக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன வித்தியாசம், 2 Q வரும், இங்கே ஒரு Q தான் இருக்கு, இவ்வளவுதான் வித்தியாசம். ஏன் சொல்றேன்னா, இதே வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் ஒரு கொஸ்டின் வரும், டைபோல், அதுல Q டிவைட் பை ஆர் ஸ்கொயர் வராது, வெறும் R தான் வரும். அங்கே வரப்போ நான் சொல்றேன். இங்கே பாருங்க, இவ்வளவுதான், சிம்பிளா முடிச்சாச்சா. இங்கே பாருங்க, இதுக்காக கீழே உங்களுக்கு தேவைப்படும் யூனிட், SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன கேட்பாங்க, கூலும் போடலாம், அதாவது நியூட்டன் பர் கூலும். இது எப்படி சார் சொல்றீங்க, நியூட்டன் பர் கூலும் அப்படிங்கிறீங்க, அது எப்படி சார், எனக்கு புரியலையே. சரிங்க, பாருங்க, இஸ் ஈக்குவல் டு எஃப் பை கியூவா, கரெக்டா. ஃபோர்ஸுக்கு என்ன யூனிட்டு சார், இது தெரியாது, நியூட்டன் சொல்லுவீங்க. சார்ஜுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், கூலும். இந்த டிவைட் மேலே வந்து என்ன ஆகும், NC⁻⁻1. இங்கே பாருங்க, NC⁻⁻1 நியூட்டன் பர் கூலும், அவ்வளோதான். இது என்ன குவான்டிட்டி கூட கேட்பாங்க, வெக்டர் குவான்டிட்டி. இது என்ன குவான்டிட்டி, வெக்டர் குவான்டிட்டி. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ ஓகேங்க, இப்போ இதோட இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் பார்ப்போம். இது பார்த்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். Q வந்து இஸ் அ பாசிட்டிவ். ஓகேவா, சார்ஜ் வந்து என்னது Q பாசிட்டிவ். the field of away from the source charge Q is negative. electric field towards from the source. இது என்ன சொல்றாங்க பாருங்களேன். இது சென்டென்ஸ் எப்படி இருக்கு? ஒரு சார்ஜ் இருக்கா, ஒரு சார்ஜ் இருக்கு, அது பாசிட்டிவ் Qங்கிறாங்க ஒரு சார்ஜ். ஓகேவா, நல்லா தெளிவா பாருங்க. இந்த பாயிண்ட் நீங்க கேட்டாங்க இது எழுதிடலாம் ஈஸியா நச்சுன்ட்டு. ஓகேவா, மைனஸ் Qன்னு இருக்கா. ஓகேவா, பிளஸ்ஸா இருந்தா எல்லா சார்ஜுமே வெளியே வருமா? எல்லா சார்ஜுமே இங்க பாருங்க அவே, அவேனா வெளியேன்னு அர்த்தம். சரியா, வெளியே வருமா? அப்போ எல்லாமே வெளியே வருது. லைன்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் சொல்லுவாங்க. சரிங்களா, எல்லாமே வெளியே வருது. ப்ளஸ்ஸாக இருந்தால் எல்லாமே வெளியே இருக்கு. மைனஸாக இருந்தால் எல்லாமே டூ வேர்ஸா உள்ள வருமா? அப்போ ப்ளஸ் Q பாசிட்டிவ் சார்ஜர் எல்லாமே வெளியே போகுது, நெகட்டிவ் சார்ஜர் எல்லாமே உள்ள வருது. இதுதான் இந்த பாயிண்ட். அப்போ நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கேட்டால் நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல, பயப்பட அவசியம் இல்லை. இந்த பாயிண்ட் நீங்கள் அழகாக எழுதிடலாம். இந்த எழுதிட்டு இந்த டயக்ராம் போடுங்க, முடிஞ்சா. இப்போ கீழே பார்ப்போம் ரெண்டாவது பாயிண்ட். இங்கே பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட் E is then the force explained at test charge. இது ஈஸியாக இதெல்லாம் இதை சொல்லித்தர பாருங்க. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், ஒரு பாயிண்ட் எடுக்க போகிறோம். இந்த பாயிண்ட்டுக்கு நான் பீன் எடுத்துக்கிறேன். சரிங்களா, அதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த பாயிண்ட் பீன் எடுத்தாச்சு. தென் ஃபோர்ஸ் எக்ஸ்பிளைன் பை டெஸ்ட் சார்ஜ். இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு டெஸ்ட் சார்ஜ் இருக்குங்களா? இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரு டெஸ்ட் சார்ஜ் எல்லாமே என்னவா இருக்கும்? பாசிட்டிவாக தான் இருக்கும். டெஸ்ட் சார்ஜ் எல்லாமே எப்படியா இருக்கும்? பாசிட்டிவாக தான் இருக்கும். இப்போ நான் ஒரு சார்ஜ் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறேங்க. இப்போ நான் ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுக்கிறேன், இது ஒரு டெஸ்ட் சார்ஜ். ஓகேவா, இப்போ இது ரெண்டு என்ன ஆகும்? சார் இது என்ன சைனே போடலையே. இங்கே பாருங்க என்ன சொல்லியிருக்கேன், டெஸ்ட் சார்ஜ் எப்பயுமே எல்லா டைம்லேயும் பாசிட்டிவ் தான். அப்போ இது பாசிட்டிவா என்ன ஆகும்? ரிப்ளை ஆகி போகும். இவ்வளோதான். ரெண்டாவது பாயிண்ட் நீங்கள் எழுதுனா போதும். ஓகே, 1 2 எழுதிக்கோங்க தெளிவா. அதுக்கான ஃபார்முலா தான் இது. என்ன சார் ஃபார்முலா அப்படி கேட்டிங்கன்னா, நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன பார்த்தோம்? E = F/Q. F கேட்டாங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை, அவ்வளோதான். F கேட்டால் EQ. சிம்பிளா, இவ்வளோதான், கஷ்டமே இல்லை. தெளிவாக லைனாக பாருங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்க, டெஸ்ட் சார்ஜ், இதை நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இந்த பாயிண்ட் மட்டும் நீங்கள் எழுதினா போதும். இங்கே பாருங்க, டெஸ்ட் சார்ஜ் Q டிபெண்ட்ஸ் ஆஃப் சோர்ஸ். அதாவது ஒரு டெஸ்ட் சார்ஜ் அந்த மூவ் ஆகுதுல, ரெண்டு சார்ஜ் மூவ் ஆகுறப்ப எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? டெஸ்ட் சார்ஜ் சோர்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், சோர்ஸ் டெஸ்ட் சார்ஜ் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த பாயிண்ட் நீங்கள் எழுதினா போதும். ஓகேவா, இந்த பாயிண்ட் நீங்கள் எழுதினா போதும். 3க்கு இந்த ஹைலைட் பண்ண மட்டும் எழுதுங்க போதும். இங்கே பாருங்க, இதில் இந்த திஸ் ஃபீல்டு வந்து என்ன ஆகுனா, யூனிக்யூ டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூடாக இருக்கும். எல்லாருக்குமே என்னது ஒரு யூனிக்யூ டைரக்ஷனாக இருக்கும், அப்புறம் மேக்னிடியூட் இருக்கும். அது மட்டும் எழுதுங்க போதும். சரி, இங்கே பாருங்க, டெஸ்ட் சார்ஜ் பொதுவாக எப்படி இருக்கும் கேட்பாங்க. டெஸ்ட் சார்ஜ் பொதுவாக எப்படி இருக்குமா? சின்னதாக இருக்கும், ஸ்மாலாக தான் இருக்கும். என்னது? ஸ்மாலாக தான் இருக்கும். அது எப்பவுமே என்ன சொன்னேன்? பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா, இங்கே பாருங்க, டெஃபினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அசியூம் த டெஸ்ட் சார்ஜ் Q0 இஸ் அ சஃபிஷியன்ட்லி ஸ்மால். இங்கே பாருங்க, அதான் சொல்கிறாங்க இங்கே. என்னது? டெஃபினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அசியூம் பண்ணுறோம் டெஸ்ட் சார்ஜ், அது எப்படின்னா சஃபிஷியன்ட்லி ஸ்மாலாக இருக்குமா? ஓகேவா, இந்த பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிரிங் த டெஸ்ட் சார்ஜ் வந்து வில் நாட் மூவ் த சோர்ஸ் சார்ஜ். அதனால டெஸ்ட் சார்ஜ் சோர்ஸ் சார்ஜ் என்ன பண்ண முடியாது? மூவ் பண்ண வைக்க முடியாது. இந்த பாயிண்ட்டை நீங்கள் எழுதிக்கணும். ஓகேவா, இது எழுதினாலே நீங்கள் போதும். அடுத்து இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் உங்களுக்கு இதுதான் முக்கியம். மொத்தம் 2 kinds ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. 2 kinds ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. ஒன்று யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஒன்று நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அவ்வளோதான். ஒன்று என்னது? யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. சார் எனக்கு புரியலையே. இங்கே பாருங்க, எழுதுறேன். யூனிஃபார்மா, இது நான் யூனிஃபார்ம் எழுதிக்கிறேன், நான் யூனிஃபார்ம்னு எழுதிக்கிறேன். ஓகேவா, யூனிஃபார்ம்னா என்ன இருக்கும்? எல்லாமே ஈக்குவலாக இருக்குமா? சேமாக இருக்கும். நான் யூனிஃபார்மில் நாட் சேம், அப்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதானே? இங்கே பார்ப்போமா? இங்கே பாருங்க, இப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு கலர் மாற்றிக்கிறேன் உங்களுக்கு வித்தியாசத்துக்கு. இங்கே பாருங்க, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும்? சேம் டைரக்ஷன், கான்ஸ்டன்ட் மேக்னிடியூட். அப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்?
சேம் டைரக்ஷனாக இருக்கும், கான்ஸ்டன்ட் மேக்னிடியூடாக இருக்கும். அதே நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு டிஃப்ரெண்ட் மேக்னிடியூடு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன், அவ்வளோதான். அங்கே சேமாக வரதை எடுத்து தூக்கிட்டு இங்கே என்ன பண்ணுங்க, டிஃப்ரெண்ட் மாற்றிக்கோங்க, அவ்வளோதான். அப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு சேம் டைரக்ஷன் கான்ஸ்டன்ட் மேக்னிடியூட். ஆனால் நான் யூனிஃபார்ம் மோஷனில் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் டிஃப்ரெண்ட் மேக்னிடியூடு, இவ்வளோதாங்க. சார் டயக்ராம் வச்சு சொல்லுங்கள் அப்படின்னா பார்த்துடலாம். கீழே வாங்க. இங்கே பாருங்கள் யூனிஃபார்ம் சொல்லியிருக்காங்களா, இங்கே பாருங்கள் எல்லா லைனுமே சேமாக இருக்குது பாருங்கள். இங்கே எல்லா லைனுமே சேமாக இருக்குது, எதுவுமே ஒன்று பெருசால ஒன்று சின்னதாக இல்லை. அப்போ சேமாக இருக்கனால இது என்னது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இவ்வளோ தான். ஓகேவா? நான் யூனிஃபார்ம் பாருங்கள், ஒன்று பெருசாக இருக்குது, இதோட இது சின்னதாக இருக்குது, இதோட ரொம்ப சின்னதாக இருக்குது, சைஸ் மாறிக்கிட்டே இருக்குல்ல. அப்போ இது நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இங்கே என்ன இருக்காது, டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட், அப்புறம் வேணா என்ன பார்த்தோம், டைரக்ஷன். இங்கே சேம் மேக்னிடியூட் டைரக்ஷன், இவ்வளோதான். சிம்பிள். கஷ்டமாக இருக்கா? இருக்காது. ஓகே, அவ்வளோதாங்க. அப்போ உங்களுக்கு என்ன சொல்லியாச்சு, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துட்டோம், இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டோம், கூலும் லா பார்த்தாச்சு, சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் பார்த்தாச்சு, எலக்ட்ரிக் ஃபீல்டு 2 மார்க் பார்த்தாச்சு. 2 மார்க் இது கேட்டால் மட்டும், இதை மட்டும் கேட்பாங்க, இதை மட்டும் எழுதினாலே 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஒருவேளை 3 மார்க் கேட்டாங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் எழுதினா போதும். ஓகே, இவ்வளோதான், கஷ்டம் கிடையாது. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, சில பேர் வந்து நீங்கள் ஸ்கூலில் ஒரு கவனிச்சிருப்பீங்க, ஆனால் சிலவே நமக்கு தெரியாது. ஓ, இந்த பாயிண்ட் எழுதுமா, எல்லாமே கையில் படிச்சுட்டு போவீங்க. இந்த புக்கில் இந்த பாயிண்ட் மெயினாக இருக்கணும், டயக்ராம் இருக்கப்போ உங்களுக்கு ஈஸியாக மார்க் கிடச்சிடும். அதனால் சென்டம் பேட்சில் சேர்ந்து நீங்கள் சென்டம் எடுங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எது டவுட் இருந்தாலும் சரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த டாபிக் பார்க்கலாம். இந்த மந்த்துக்குள்ளே உங்களுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த லெசன் ஏப்ரல் மே இந்த மந்தில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் முடிச்சு தரேன் மிட் டர்ம் போர்ஷனுக்கு. அதெல்லாம் பாருங்கள். ஓகேவா? டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ.